முதல்ல ஒரு சார்ட் உங்களுக்கு ஒரு ஒரு சில வரைபடங்கள் காட்டினா அதுலயே நிறைய புரிதல் உங்களுக்கு வந்துச்சு. ஏன் நான் கொடுக்கிற என்னுடைய நிலைமை அந்த கொடுக்கறதுல எந்த இடத்துல இருக்கு என்பதை நீங்க கணிப்பெடுத்துக்கிட்டீங்க. ரெண்டாவது, மற்றவங்க கொடுக்கிற விஷயத்துல அவங்க ஏன் கொடுக்கறதுல இப்படி பண்றாங்க என்பதும் உங்களுக்கு புரிஞ்சுச்சு. இப்ப நாங்க பார்க்க போறோம் உங்களை சொன்ன ரெண்டு வசனம் எடுத்துட்டு வர சொல்லி. அதுல நீங்க இப்படி ஒரு வரைகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சார்ட் கீறிக்கோங்க. நோட் எடுக்கிறேன்னா இந்த மாதிரி சார்ட் ஒண்ணு கீறிக்கோங்க. எனக்கு பேசின தலைப்பு என்ன? உற்சாகமாய் கொடுக்கிறவளில் தேவன் பிரியமா இருக்கிறார், பிதா பிரியமா இருக்கிறார். அததான் நான் இங்க எழுதிட்டேன். பிதாவாகிய தேவன் பெரும் மகிழ்வுடன் தாராளமாக கொடுக்கும் மனப்பான்மையை விரும்புகிறார் என்ற விஷயத்துல தானே நாங்க பாக்குறோம். உற்சாகமாய் கொடுக்கிற தேவன் விரும்புகிறார், பிரியமா இருக்கிறார். அதுல இந்த மாதிரி 3 காலம் போட்டு அந்த சார்ட்ல முதலாவதுல எழுதுங்க தேவ ஊழியனுக்கான பங்கு. ரெண்டாவது தர்ம சகாயத்திற்கான பங்கு. அது பிராக்கெட்ல கீழே எழுதிக்கோங்க. சமநிலை பிரமாணம் இப்படின்னு ஒண்ணு பைபிள்ல கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, சமநிலை பிரமாணம். சுவிசேஷ ஊழியம், தான தர்மம், அன்னதானம், அதாவது உலகளாவிய மக்களுக்கு. இந்த சமநிலை பிரமாணம் இன்னொரு வார்த்தை ஏற்ற தாழ்வற்ற பிரமாணம், சமநிலை பிரமாணம். ஓகே, இப்ப நீங்க எடுத்திருக்கிற வாக்கியங்கள் இருக்கு தானே, அந்த வாக்கியங்கள்ல ஒவ்வொரு ஆட்களா நீங்க எடுத்த வாக்கியங்கள் ரெண்டு சொல்லுங்க பாப்போம். லூக்கா 6:38. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். இந்த வாக்கியம் மன்னிக்கிறத பத்தி பேசுறாப்புல மேல் வசனம். அதோட சேர்த்து இது சொல்லும் போது நிறைய நேரங்கள்ல நம்ம அந்த வசனத்தை சிலர் எப்படி பேசுவாங்கன்னா லிட்ரலா பணம் கொடுக்கறத பத்தியோ இல்ல ஏதேனும் ஒரு பொருள் கொடுக்கறத பத்தியோ பேசுவாங்க. ஆனா நான் இந்த வாக்கியத்தை காட்டும் போது முதல்ல டச் பண்ணுவேன், ஃபர்கிவ்னஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். நீ மற்றவங்களை மன்னிக்கும் போது மன்னிப்பு கொடு, அப்பொழுது உனக்கு மன்னிப்பு கொடுக்கப்படும், அந்த மன்னிப்பு எந்த அளவுல இருக்கும் என்பதை அங்க காண்பிக்கும். அப்படி இந்த மாதிரி பொதுப்படையான வார்த்தைகள் சில இடங்கள்ல இருக்கு. இந்த மாதிரி அதை நாங்க இப்ப நீங்க கொடுக்கிற விஷயத்துக்கும் யூஸ் பண்ணி கொள்ளலாம், மென்ஷன் பண்ணலாம். சில வாக்கியங்கள் கான்டெக்ட்ல இருக்கு, அது பொதுப்படையா எடுத்து கூட பேசக்கூடியதா இருக்கும். அப்ப இதுல நீங்க எதை கொடுத்தாலும் அந்த விஷயம் உங்களுக்கு திரும்ப என்ன பண்ணுமா, கொடுக்கப்படும். அது உங்கள் மடியிலே சரிந்து போடுவார்கள், அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து போடுவாங்க, நிறைவா உங்களுக்கு நீங்க செய்யறது திரும்ப உங்களுக்கு சேரும். ஓகேயா? ஆனா இந்த வசனம் கொடுங்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு பேசுற கான்டெக்ட்ல பேசினா ஊழியக்காரனுக்கு கொடுக்கிற பங்கா இருக்கலாம், தர்ம சகாயமா கூட இருக்கலாம். அது எல்லாத்துக்கும் பொருந்தும் அந்த சாட்ல. அதனால இதை இந்த மூணுலயும் ஒரு இடத்துல போட முடியும், ஜென்ரலான ஒரு வேர்டா நாம் எடுத்துக்கொள்வோம். இன்னொரு வாக்கியம் 2 கொரிந்தியர் 9:7 நீங்க சொன்னீங்க முதல்ல. இது விதைக்கிறத பத்தி பவுல் பேசினாலும் இதை கூட நாம அந்த கான்டெக்ட்ல வாசிச்சுட்டு இதை பொதுப்படையாக எடுக்கலாம். நீ மன்னிப்பு கொடுக்கறனா கூட கட்டாயத்திலையும் விசனத்திலையும் கொடுக்காத, மனதுல நியமித்த அளவுக்கு நீ ஜெனரஸாட்டா நீ கொடு அப்படின்னு நாம எடுக்கலாம். ஆனா இப்ப நாங்க பவுல் இதை கொடுக்கிற இடத்துல இந்த வசனத்தை எடுத்து இது கூட இந்த மூணுக்குமே என்னது பொருந்தும். இப்ப நாங்க போட்டிருக்க ஸ்பெசிபிக்கா கொடுத்த சம்பவங்கள் நான் போட்டேன், அதுல வாக்கியங்களோட சேர்த்து என்ன போட்டேன், சில குறிப்பிட்ட சம்பவங்களா எடுத்தா சொல்லுங்க, நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். எடுங்க.
1 கொரிந்தியர் 16 1-2 பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தான தர்மத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். வந்திருந்த போது பணம் சேர்க்குதல் இல்லாதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன். நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நிருபங்களை கொடுத்து அவர்களை அனுப்புவேன். இப்ப இது நீங்க ஏபின்னு போட்டீங்கல்ல, இது எந்த இதுக்குள்ள பவுல் பேசுறது வரும்? இது தர்ம சகாயம், தர்ம பணம், தான தர்மம் எல்லாம் பைபிள்ல வாக்கியங்கள் வரும். அதை நான் உங்களுக்கு அப்புறம் தாரேன் சில ரெஃபரன்ஸ். பவுல் இதுல சொல்றாரு, இதுலயே பாருங்க அவர் எப்படி சொல்றாரு. கொடுங்கன்னு சொன்னா கோவப்படுவாங்கல்ல. பவுல் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. கொடுக்கறத பத்தி பேசினாலே சபை சில விஷயங்கள்ல ஆரோக்கியமான மனநிலையில இருந்து காரியங்கள் செய்யலாம். பவுல் செஞ்சிருக்காரு. நான் வரும்போது வாரம் வாரம் அதுக்கானது சேர்த்து வச்சுக்கோ. நான் சேர்க்கிற இடத்துல இருக்காது, ஏன்னா அதெல்லாம் நடந்திருக்கு. நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்கிறது இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவான். இது ஒரு தேவ மனிதனுக்கான பங்குன்னு சொன்னோம்ல, அதுக்கானது இல்ல. அது இந்த இடத்துல சொல்லல, அது தனியானது. இங்க சொல்லுது, நீ என்ன பண்ணு, தான தர்மம். சபையிலேயே என்ன இருக்காங்க, உபத்திரவத்துல இருக்காங்க, விதவைகளா இருக்காங்க, தேவையோடு இருக்காங்க. நாங்க என்ன பண்ணணும்? சபையிலேயே தான தர்மம் பண்ண வேண்டியது இருக்கு. நான் தான் முதல்ல சொல்லும் போது நடுவுல நிப்பாட்டிட்டேன். நான் தான தர்மம், அன்னதானம்னு பைபிள்ல இருக்க வாக்கியங்கள்லாம் பார்த்தா அங்க சொல்லப்பட்டது எல்லாமே பவுல் எழுதியிருக்கிறது சபைக்கு செய்யறபடிதான் எழுதியிருக்காரு. சமுதாயத்துல இருக்க மத்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு இருக்காங்கல்ல, அதுக்கு செய்யணும். சில இடங்கள் பார்க்கலாம், நீங்க எடுத்திருந்தா அந்த வாக்கியங்களை வச்சு பண்ணலாம். ஆனா அதிகப்படியா தான தர்மம், தர்ம சகாயம், அன்னதானம் எல்லாம் சொல்றது எதுக்கு? சபை மக்களுக்கு. நான் வரும்போது நீங்க என்ன பண்ணாதீங்க, சேர்க்காதீங்க. வாரத்துல அதுக்குன்னு ஒதுக்கி வைங்க. இப்ப இங்க இருந்துதான் மாசம் கொடுக்கறது, வாரம் கொடுக்கறதுலாம் எப்படி வருது? அது அந்தந்த சபைக்கு ஒரு உபதேசம் இல்ல, அது அந்த தகப்பன் அந்த குடும்பத்துக்கு சொல்லுற ஒரு உரிமையில சொல்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். வாரம் வாரம் நீ என்ன பண்ணு, உனக்கு வாரம் ஒரு அமௌண்ட் எடுத்து வை. இதுல என்னன்னா சும்மா ஃபன்னா, அன்னைக்கு ஒரு பையனோட பேசிட்டு இருந்தேன், ஒரு 3 பேரோட பேசும்போது, நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்க செஞ்சிருக்க உபகாரம் இருக்குல்ல, அந்த உபகார நன்மையை நான் ஜெருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ நீங்க அனுப்புவீங்க தெரியுமா, அவங்க கிட்ட நான் என்ன பண்றேன், நிருபங்களை கொடுத்து அனுப்புவேன். பவுல் என்ன சொல்லணும், நீங்க சிலரை குறிச்சிட்டு நான் உங்ககிட்ட முதல்ல நிருபங்களை கொடுத்து அனுப்புறேன். அப்புறம் நான் ஒரு விஷயம் உனக்கு சொன்னேன் தானே, இந்த பண விஷயம் அப்படின்னு பேசாம பண விஷயத்த பேசிட்டு நீ அனுப்புறவன்ட்ட நிருபத்தை கொடுத்து அனுப்புறேன்னு சொல்றாரு. அப்ப இதை யாராச்சும் எடுத்துட்டு இத முரண்பாடா புரிஞ்சுக்கொண்டு, ஓகே உங்க பண ஆசை உள்ளவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பேச போறாங்க. அது அவங்களுக்கு சாதகமா இருக்கலாம். பட் நாம இந்த தொடர்ச்சியா நாங்க பார்க்கும்போது எங்க இருதயம் எங்க இருக்கு என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப இது நம்ம ஜான்சி சொன்னபடி தர்ம சகாயம். அப்ப சபையில நீங்க சில விஷயங்கள் தர்ம பணமா சேர்க்கலாம், பண்ணலாம் என்ற இடத்துல அதுக்கு கொடுக்கணும் என்ற ஒரு இடம் அந்த காலம் பாக்ஸ்க்குள்ள இந்த வசனத்தை நீங்க என்ன பண்ணணும், எழுதி கொள்ளணும். அடுத்தது சொல்லுங்க, 1 தீமோத்தேயு 6:18. நன்மை செய்யவும் நற்கிரியில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாயும் தாராளமாயும் கொடுக்கிறவர்களாயும் உதார குணம் உள்ளவர்களாயும் இருக்கவும். இது நல்ல வசனம். நான் இன்னைக்கு அது வாசிச்சேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யவான்கள் இருமாப்பான சிந்தி உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். ஐஸ்வர்யம் தப்பா? எங்க தப்புனா, நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேல வைக்கிறது தான் தப்பு. கடவுள் மேல நம்பிக்கையை வச்சு ஐஸ்வர்யத்தை கையாளுறது தப்பு கிடையாது. அது பைபிள்ல இருக்கு. ஜீசஸ் ஒரு இடத்துல சொல்றாரு, நீ தேவனுக்கேற்ற ஐஸ்வர்யம் உள்ளவனா நீ இருக்கணுமேனு அந்த பையனோட பேசுறாரு, விற்று கொடுன்னு சொல்லுவோம்.
தேவனுக்கு ஏற்ற ஐஸ்வர்யம் எப்படின்னா, ஐஸ்வர்யத்து மேல் நம்பிக்கை இல்லாமல் நம் இருதயம் யார் மேல நம்பிக்கையா இருக்கு? நம் ஆதாரம் அஸ்திவாரம் தாங்குகிற பிதா மேல் நம் நம்பிக்கை. அதுல இருந்து ஐஸ்வர்யத்தை கையாளுற ஒரு இடம் இருக்கு. அது எந்த இடம்னா, அவங்கதான் கீழே சொல்றபடி நடப்பாங்க. தேவன் மேல் நம்பிக்கை வச்சு ஐஸ்வர்யத்தை கையாளுறவங்க 18வது வசனம் சபா சொன்னது. ஆனா தேவன் மேல நம்பிக்கை வைக்காம ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவங்க இந்த விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. இப்ப பாருங்க, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யங்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும், தாராளமாய் கொடுப்பதும் உதாரண குள்ளம் உள்ளவர்களாயும். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? தாராளமாய் கொடுப்பது என்பது ஜெனரஸ் கிவிங், அது கிவிங்க பத்தி சொல்லுது. ஜெனரஸா நீங்க என்ன பண்ணுங்க, கிவிங். அதுவும் உதார குணம் என்பது பகிர்ந்து கொடுப்பது. உதாரத்துவமாய் கொடுப்பதுன்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்ன? உற்சாகமாய் கொடுக்கறதுன்னா என்னன்னு சிலவங்க கன்ஃபியூஸ் இருக்கு. உற்சாகமாய் கொடுக்கிறது உதாரத்துவமாய் கொடுக்கணும். உதாரத்துவமாய் கொடுப்பது என்பது பகிர்ந்து கொடுப்பது, தனக்குன்னு வச்சிருக்காம பகிர்ந்து கொடுக்கிறது. இந்த ரெண்டுமே நீங்க பொதுப்படையான ஒரு வாக்கியத்துல போடலாம். அது எதுக்கு பேசுறாரு? அது ஏக்கும் போடலாம், பிக்கும் போடலாம், சிக்கும் போடலாம். ஓகே சபாக்கு வேற என்ன வாக்கியம் இருக்கு? 1 தீமோத்தேயு 5:17 அது அந்த வாக்கியத்தை எதுல பொருத்த போறீங்கன்னு நீங்க சொல்லணும். எனக்கு யாரு சொல்லணும்னா ஏஞ்சல் சொல்லணும். 1 தீமோத்தேயு 5:17 வர வாக்கியத்தை எதுல நாங்க பொருத்த போறோம்? நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை. இந்த மூப்பர்களை சில இடங்கள்ல பாஸ்டர்ஸ் போட்டிருக்கு, சில இடங்கள்ல எல்டர்ஸ் போட்டிருக்கு. விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கணத்திற்கு. அந்த ரெட்டிப்பான கணம் என்பது அந்த இடத்துல பைனான்ஸை பத்தி தான் சொல்லியிருக்கு, பொருளாதாரத்தை தாங்குவதை பத்தி தான். அவங்களை எப்படி நீங்க நடத்தணும்? அவங்கள நன்றாய் விசாரணை செய்யற, மத்தவங்களுக்கு எல்லாம் நீங்க கொடுக்கறத விட டபுளா கொடுக்கணும். யாரு? உங்க லைஃப்ல உங்களை விசாரிச்சு உங்களுக்கு வார்த்தையினால உங்களை ஆசீர்வதித்து உங்க லைஃப் உங்களை கண்டுபிடிக்க வைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணுமா? ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரர்களா என்ன வேண்டும். இது இந்த 3லையும் எதுல வரும்? ஊழியர்களுக்கான பங்கு. தேவ ஊழியருக்கான பங்கு. அதுலதான் என்ன ஆகும்? இந்த வார்த்தையை நீங்க எழுதணும். இப்ப நான் சில வாக்கியங்கள் சொல்றேன், அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சு வேற ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க, அதையும் பார்த்துட்டு நான் அதுக்கு சொல்றேன். வேற யாரும் சொல்ல போறீங்க? தேவன் தம் ஒரே குமாரனை கொடுத்து, தேவன் தன் ஒரே பேரானை கொடுத்தது. இதுல எல்லாத்துக்கும் இந்த எல்லா மலைகளை காட்டிலும் உன்னதமான ஒரு மலை, அதுதான் அந்த டிஎன்ஏன்னு நான் சொல்றேன். பிதா தன்னிடத்துல இருந்த எல்லாத்தையும் கொடுத்து தன்கிட்ட கடைசியா இருந்தது என்னதுதானா? தன் ஒரே பேரான குமாரன். அதுதான் கொடுக்கிறதுக்கு அஸ்திபாரமா இருக்க வேண்டிய வெளிச்சமே நமக்கு. ஓகே, அடுத்த வாக்கியம் சொல்லுங்க. லூக்கா 3:11. லூக்கா 3:11. வேற யாரும் லூக்கா சொன்னீங்க? இதை வாசிக்கிறோம். 3:11 வாசிங்க. அது என்னன்னு? ஓகே. அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவான், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவான். இது எதுல போடலாம்? நீங்க ஜெனரஸ் கிவிங் தான், உதாரத்துவமாய் கொடுப்பதுதான். இது யோவான் ஸ்நானகன் சொல்றாரு. இப்ப கொடுக்கறது என்பதுன்னு சொல்லும் போது நிறைய நேரங்கள பணம் மட்டும் நினைக்கிறோம். வெந்தயம், அரிசி, விதை, என்ன ஒரு விஷயமா இருந்தாலும், உடுப்பு, 10ல் 1 பங்கு தசம பாகத்தெல்லாம் பத்தி வர்ற நாட்கள்ல பேசுவேன். நீ எது வாங்கினாலும் அதுல 1 எடுத்து என்ன பண்ணு, கொடுக்குற ஒரு இருதயம். இது அந்த 3லையும் சிலவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு செலிப்ரேஷனுக்கு தங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கும் போது சபையில இருக்க தேவ மனிதனுக்கோ அவங்க ஒய்ஃபுக்கோ பிள்ளைகளுக்கோ வாங்க போறாங்க. சிலவங்க தங்கிட்ட 2 இருக்குன்னு சொல்லி சபையில இருக்க மக்களுக்கு கொடுப்பாங்க. இது 2க்குமே பொதுவா போட்டுக்கொள்ளலாம், அது உங்க இருதயத்தின் நிலையை பொறுத்தது. வெரி குட். வேற வசனம்? அப்போஸ்தலர் 4:34-35. அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள்.
மேலிருந்து வாசிப்போம். 33ல இருந்து வாசிப்போம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று. இங்க பாருங்க, உயிர்த்தெழுதலை பற்றி மிகுந்த பலமாய் சாட்சி கொடுக்கும் போது மக்களுடைய இருதயத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவர்களின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. இதுதான் சமநிலை பிரமாணம். ஏற்றத்தாழ்வுன்னு நான் சொன்னேன்ல, தீப்ருதீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா எனும் மறுபெற்றவனாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விட்டு அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இதெல்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்கிற காலம் தான். நம்ம நான் அன்னைக்கு ஒரு வசனம் போட்டேன்ல, அப்பமும் ரசமும் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை நாம நினைவு கூறுகிறோம். ஆனால் கொடுப்பது என்று உதாரத்துவமாய் கொடுப்பது என்பது இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிறோம், பறைசாற்றுகிறோம். அப்படி அந்த வசனம் நான் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் எபிரேயர்ல இருந்து ஒரு வசனத்தை எடுத்தேன். ஆனா அதுக்கு இதுவும் பொருந்தும் பாருங்க. உயிர்த்தெழுதலை பத்தி பேசும்போது மக்கள் இருதயங்களை எப்படி திரும்புதுன்னு பாருங்க. ஆனா கிவிங் ஹெவியா இருக்கணும்னா ரிசரக்ஷன் அறிஞ்சவங்க கிவிங் கொடுப்பாங்க. உங்களுக்கான ஒரு வெளிச்சம் என்னன்னா, இயேசுவின் உயிர்த்தெழுதலை நீங்க அனுபவிக்க உங்க சொத்து பத்துக்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்களா, கொண்டு வந்து சபைக்கு கொடுத்து ஒருவனுக்கும் குறைவில்லாமல் இருக்கிற அளவுக்கு அந்த சமநிலை பிரமாணம் இருக்கும். சமநிலை பிரமாணத்துக்கு ஒரு தமிழ் வேர்டு இன்னொன்னு சொன்னேன். என்ன வேர்டு? ஏற்றத்தாழ்வற்ற பிரமாணம். அது என்னன்னா, அந்த வசனம் நீங்க புரியணும்னா 2 கொரிந்தியர் 8:15 பாருங்க. இதை எந்த காலம்ல போடுவீங்க பாருங்க. நான் இதை மேல இருந்து வாசிக்கிறேன். 13 மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலையாயிருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். இன்னும் கொஞ்சம் மேல போய் வாசிப்போம். 1ல இருந்து வாசிக்கணும். அன்றியும் சகோதரரே, மக்கதேனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை உங்களுக்கு அறிவிக்கிறோம். தேவன் மக்கதேனியா நாட்டுக்கு ஒரு கிருபை கொடுத்திருந்தாரு. அதை நான் உனக்கு சொல்ல போறேன்னு சொல்லி, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகிறீர்கள். உபத்திரவமா இருந்தா என்ன பண்ண மாட்டோம், எங்க உபத்திரவம் பெருசுன்னு சொல்லுவோம். ஆனா மக்கதேனியா சபைக்கு ஒரு பெரிய கிருபை இருந்துச்சா. அது என்னன்னா, அந்த கிருபையை தான் என்ன சொல்றாங்கன்னா ரிவைவல். ரிவைவல் என்பது கிவிங்னா என்னன்னா, தன்னையே கொடுக்கறதுக்கு வெளிப்படையான ஒரு அடையாளம் தான் மெட்டீரியலா கொடுக்கிறது. அந்த சபைக்கு இருந்த ஒரு ரிவைவல் என்னன்னா, தாங்களே உபத்திரத்துல இருந்தாங்கன்னா, அந்த உபத்திரத்துல இருக்கிறனால கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுடைய ஜீவன் அவங்களை புரிந்து கொண்டனால, அவங்களுக்குள்ள இருந்தனால, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே, இந்த பரிபூர்ண சந்தோஷம் தான் உற்சாகமாய் கொடுக்கிறது. ஹிலேரியஸ் ஜெனோசிட்டி சொன்னேன்ல, பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். உபத்திரவத்திலும் மிகுந்த சந்தோஷமாய் உதாரத்துவமாய் கொடுக்கலாம். இந்த கிருபை மக்கதேனியா சபை மேல இருந்துச்சு. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க. வாவ், இதுதான் கிரேஸ்ல கொடுக்கிறது, ஃபெய்த்ல கொடுக்கிறது. திராணிக்கு தக்கதா கொடுக்கிறது நம்ம மேல இருக்கிற ஒரு பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டி. மாசம் மாசம் எனக்கு இவ்வளவு வருது, இப்படி கொடுக்குறேன். ஃபெய்த் என்பது அது ஒரு ரிஸ்க் மாறு. தனக்கு இருக்க கடைசி அது ஒண்ணுதான், ஆனா அதையும் கொடுக்கிறது. தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களா இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும், இங்க பாருங்க, தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும், இதை நீங்க பிரிச்சு கொள்ளலாம். ஒவ்வொரு வசனம் நான் வாசிட்டு போறது எந்தெந்த காலம்ல வரும். நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். அவர் சொல்றாரு, நீங்களே கஷ்டத்துல இருக்கீங்க, என்னடா உங்களுக்கு அப்படின்னா, தயவு செய்து அதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க, அதை எடுத்துருக்கோம். வேண்டிக் கொண்டு கொடுக்குறாங்க பாருங்க. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல்,
இப்ப ஒரு அந்த அந்த சபையோட மெய்ப்பன் நினைக்கிறார் இவ்வளவுதான் கொடுப்பான் அப்போஸ்தலன் நினைக்கும் போது அந்த மாதிரி மாத்திரம் கொடுக்காமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். இந்த வசனம் எவ்வளவு மீனிங்ஃபுல்லா இருக்குல்ல. கர்த்தருக்கு கொடுக்கிறது, தகப்பன்மாருக்கு கொடுக்கிறது. அதனால் தீர்த்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடி, இதை தொடங்கினது யாரு? டைட்டஸ். அதை முடிக்க வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகிறவராயிருக்கிறது போல மற்ற எல்லாத்துலயும் நீங்க பெருகிறீங்க. எதுலையா? விசுவாசத்துல பெருகிருக்கீங்களா? போதிப்புல பெருகிறது ஒன்று இருக்கான், அறிவுல பெருகிறது இருக்கான், எல்லாவித ஜாக்கிரதையிலும் பெருகிறது இருக்கான், அன்புல பெருகிறது இருக்கான், மற்ற எல்லா காரியங்களையும் நீங்க பெருகிறது இருக்கு. அது மாதிரி தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவருடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். பவுல் எப்படி பேசினாரே, நீ அன்பா இருக்கன்னு சொல்லிட்டு சும்மா சுத்திட்டு இருக்க, இங்க அன்பா இருந்தா கூட பார்க்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. இப்ப ஜீசஸ கொண்டு வராரு. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வர்யவர்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். இதை குறித்து யோசனை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை செய்கிறதற்கு மாத்திரம் அல்ல, செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுகிறதற்கும் ஒரு வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியா இருக்கும். ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. விருப்பம் உனக்கு வருது, ஆனா உங்ககிட்ட இருக்கிறதுல இருந்து கொடுக்க மாட்டேற. எனக்கு வந்தா நல்லாதான் இருக்கும், கொடுக்காது. நல்லா பேசுறாரு, ஆமா அவங்களுக்கு உபத்திரம் இருக்கு, இப்ப அவங்களுக்கு செய்யணும், தர்ம பணம் கொடுக்கணும், மனசு இருக்குங்க, ஆனா அந்த அளவுக்கு கொடுக்காது. அவர் சொன்னா அப்படி இல்லாட்டி பிரச்சனை உண்டு, இப்ப என்ன இருக்கோ அதை கொடு, இருக்கிறதுல கொடு, அப்படித்தானே சொல்லியிருக்காரு. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின் படியே அல்ல, அவனுக்கு உள்ளது படியே அங்கீகரிக்கப்படும். மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலையா இருக்கும்படியே சொல்லுகிறேன். இதனால உங்களுக்கு வருத்தம் வந்துடக்கூடாது. சமநிலை பிரமாணத்தை பத்தி பேச வராரு. எப்படி எனில், மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம், ஒருவனுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. இதுதான் சமநிலை பிரமாணம். நீங்க செல்வம் அந்தனா இருக்கும் போது இவங்க குறைச்சலா இருந்தாங்க, அப்போ உங்க செல்வம் இவங்களுக்கு உதவி செஞ்சு உங்க நிலைக்கு கொண்டு வந்துச்சு. உங்களுக்கு ஏதோ வறுமை உபத்திரமா இருக்குன்னா இப்ப அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உங்க செல்வம் இவங்களுக்கு உதவ வேண்டும். அன்றையும் உங்களுக்காக இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படி தீத்துவின் இருதயத்திலே அருண தேவனுக்கு ஸ்தோத்திரம். இது இப்படி செயற்படுறது ஒரு வித என்னதான் அவேர்னஸ், விழிப்பா நடந்து கொள்ற ஒரு செயலை தீத்து பண்ணிட்டான். அதுக்கு நான் பிதாவுக்கு நன்றி சொல்றேன். நாங்கள் கேட்டுக்கொண்டதை அவன் அங்கீகரித்ததும் அல்லாமல் அவன் அதிக ஜாக்கிரதையாயிருந்து தன் மன விருப்பத்தின்படியே உங்களிடத்தில் வர புறப்பட்டான். இது சமநிலை பிரமாணத்துக்கு. இன்னும் வேற என்ன வசனம் வச்சிருக்கீங்க? லூக்கா 12:33. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள், அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. ஆமா, ஜீசஸ் இந்த வார்த்தை சொல்றாரு. நீ தேவகுமாரனா இருக்க அப்படின்னா, சன் ஆஃப் காடா இருக்கிறனா, அதோடைய மீனிங் என்னன்னா, நீ உனக்கா வாழ மாட்ட, பிறர் நலம் கருதி வாழுவ. என்ன பண்ணு, உன்கிட்ட இருக்கிறத விற்று மத்தவங்களுக்கு கொடு. அத நீங்க எங்க போடலாம்? இந்த 2 வசனத்திலையும் போடலாம். சபையிலே தர்ம சகாயம் பண்ண வேண்டியது இருக்கும்,
உலகளாவிய மக்களுக்கு பண்ற அன்னதானத்திலையும் பண்ணலாம். இதுலயும் போட்டுக்கோங்க. மத்தேயு 19:21 அதற்கு இயேசு, நீ பரிபூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றுவாய். இது அவரை பின்பற்ற வந்த நபருக்கு சொல்லுவாரு. இதையும் நீங்க என்ன பண்ணலாம், அவங்க பாமா சிஸ்டர் சொன்னபடியே நீங்க இந்த 2 காலம்லையும் போட்டுக்கலாம். வேற இருக்குதா? நான் சில வாக்கியங்கள் சொல்றேன். இந்த வாக்கியங்களை நீங்க ரெஃபரன்ஸா நோட் பண்ணிட்டு, இப்ப பாருங்க, நான் ஒரு சமநிலை பிரமாணத்துக்கு ஒரு வாக்கியம் சொன்னேன், இதுதான் அப்படி. ஆனா நீங்க போயிட்டு மேல இருந்து வாசிச்சுட்டு வந்தா அழகா அங்க நகர்த்துற நிகழ்ச்சி உங்களுக்கு புரியுது. அதுல வாசிக்க உங்களுக்கு இருதயம் கொழுந்து விட்டெறியும். ஆனா ஒரு வாக்கியம் தந்தாலும் ரெஃபரன்ஸா நீங்க அப்புறம் அந்த சாப்டரை நீங்க என்ன பண்ணுங்க, வாசிச்சு பார்க்கணும். ஓகே, இந்த வசனம் ஒருக்க வாசிச்சு பாருங்களேன். இது உங்க கூட 2 கொரிந்தியர் 11:8 பவுல்ட லெவல பாருங்க எப்படி பேசுறாங்க. உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன். அது கிரைஸ்ட் சென்டர்டா இல்லாட்டி, கிரைஸ்ட் ஹார்ட் இல்லாட்டி, மைண்ட் செட் இல்லாட்டி இந்த வசனத்தை நம்ம மக்கள் என்ன பண்ணலாம், செல்ஃபிஷாவும் இந்த வசனத்தை யூஸ் பண்ணலாம். ஆனா நமக்கு தெரியும் பவுலை பத்தி. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, என் புத்தீனத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமா இருக்கும், என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. அந்த முதலாவது வாக்கியம், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடினால், சபையை பார்த்து சொல்றாரு, உன்ன கற்புள்ள கனியா நான் என்ன பண்ணணும், கிறிஸ்துவுக்கு கொடுக்கணும். அதுக்கு நான் தான் பொறுப்பு. உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்ததனால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்லவென்று எண்ணுகிறேன். நான் பேச்சிலே கல்லாதவனாயிருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல. எந்த விஷயத்திலும் எல்லாருக்கும் முன்பாகவும் உங்களுக்குள்ளே நாங்கள் வெளிப்பட்டிருக்கிறோமே. நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கத்தினால் குற்றம் செய்தேனோ? உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன். கிறிஸ்துவின் மனதுல இருந்து கொடு அப்படின்னு கேட்கிறது கொள்ளையிடுறது. உன்கிட்ட இருக்கிறதை நான் எடுத்துட்டு போனேன். அவங்க மத்த சபையில ஏன்னா உனக்காக கொடுக்கும்படிக்கு நான் என்ன பண்ணேன். அவர் எந்த அளவுக்கு பேசுறாருன்னா, நான் உங்களோடு இருந்து குறைப்பட்டது போதும், ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாயிராதபடி ஜாக்கிரதையா இருந்தேன், இனிமேலும் ஜாக்கிரதையா இருப்பேன். ஒரு மனத்தாங்கல் சம்பவத்துல பேசுறாரு. இல்ல நான் காட்ட வேண்டிய வசனம், சம்பளத்தை பெற்று மத்தவங்க கிட்ட சம்பளத்தையும் பெற்றுட்டு நான் என்ன பண்ணேன், கொள்ளையிட்டேன். அந்த அளவுக்கு சுவிசேஷத்துக்காக அவர் செயற்பட்ட விதத்தை தான் சொல்றாரு, தேவராஜ்யத்துக்காக. அப்போஸ்தலர் 12:25 எடுக்காதீங்க, நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம். இது பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மாற்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். தர்ம ஊழியத்தை நிறைவேற்றிய பின்பு இருக்கு. தர்ம ஊழியம்னா என்ன? அந்த அவங்க காலத்துக்கு மக்களுடைய உபத்திரவங்களுக்காக ரிலீஃப் ஃபண்டுன்னு நாங்க சொல்லுவோம்ல இங்கிலீஷ்ல, இவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக இந்த காலகட்டத்துல நாங்க என்ன பண்றோம், டொனேஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறோம். அதுதான் தர்ம ஊழியம். அந்த ஊழியத்தை பவுல் செஞ்சிருக்காரு. நமக்கு பவுல் செஞ்ச அற்புத அடையாள ஊழியம், பிசாசு திரத்தலோ வேற எதுவும் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம்.
பவுல் வந்து இதையும் ஒரு ஊழியமா ஒரு காலத்துல செஞ்சிருக்காரு. பர்னபாவோட போயிட்டு சபைக்காக அவர் சபையில அப்போஸ்தலர் இது வந்து தர்ம ஊழிய இதுல வரும், சபைக்கான சகாயம் பண்றதுல. அப்போஸ்தலர் 24:17 24:17 அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும் வந்தேன். பவுல் வந்து 2 விஷயங்களை சொல்றாரு. அநேக வருஷங்களுக்கு பின்பு என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும், அதாவது மக்கள் உபத்திரவத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த காலத்துல ஜெருசலேம்ல அந்த பழக்கம் இருந்துச்சு. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி வாழும்போது அவர் வந்து மக்களுக்காக சேர்த்த ஒரு பணம் இருக்கு, தர்ம பணம். அதையும் ஆலயத்துக்கு சேர்த்த காணிக்கை, இத ரெண்டையும் கொடுக்க வந்திருக்கிறது அப்போஸ்தலர் 24:17 இருக்கு. இந்த ரோமர் 15:25-31 வாசிச்சீங்கன்னா, 25 வாசிச்சா, இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமா இருக்கிறேன். எருசலேமுக்கு எதுக்கு போறேன்னா பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்ய. மக்கெதோனியாவிலும் ஆகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமிலே பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரத்துக்காக சில பொருள் சகாயம் பண்ண விருப்பம் கொண்டு இருக்கிறார்கள். மக்கெதோனியாலையும் ஆகாயிலையும் இருக்கிற சரீரமாகிய சபை இருக்குதானே, எருசலேம்ல ஒரு தரித்திரம் வந்திருக்கான் சபைக்கு. அந்த சபை எருசலேம் சபையில தரித்திரத்துக்கு சில பொருட்களை நாங்க என்ன பண்ண போறோம், இங்க இருந்து கொடுத்து அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன விருப்பம் கொண்டிருக்கிறாங்க. இப்படி செய்வது நல்லது என்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். எப்படி அவங்க கடனாளியா இருக்கிறான்னா, புறஜாதியார்கள் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்கார். புறஜாதி யாரு? ஜெருசலேம்ல இருந்து வெளியே இருக்க யூதர்களுக்கு வெளியே இருக்க ஜனங்கள் வந்து மூத்தவன் இளையவன் ஒரே குடும்பம் தான், 2 பேரும் ஒரே பிதாதான். அவங்களுடைய ஞான நன்மையில இவங்களும் என்ன பண்றாங்க, கிறிஸ்து யூதனுக்காக வந்தார்னு இருக்குல்ல, முழு மக்களுக்கு வந்தாலும் நமக்கு தெரியும் ஏன் யூதன் என்ற டாபிக் என்னன்னா, அவனை வந்து சேஷ்ட புத்திரனா தெரிந்து கொண்டு மூத்த மகன் மூலம் அவருடைய கலாச்சாரத்தை இதயத்தையும் வெளிப்படுத்த விரும்பினாரு. அவன் மூலமா தான் என்ன வெளிப்பட்டுச்சு, புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் வெளிப்படணும்னு உங்களுக்கு அந்த வரைபடம் தெரியும். அந்த டைம் லைன்ல ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்கிற சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளா இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் 12 பேரும் யூதர்கள். முதல்ல யூதர்கள் தான் இந்த ஞானத்தை இவங்களுக்கு என்ன பண்ணாங்களாம், இந்த வெளிப்பாட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தது யாரு? அப்ப நீ அவன் கிட்ட இருந்து வெளிப்பாடை பெற்றுக்கிட்ட, இப்ப நீ வெளிப்பாட்டை பெற்ற நீ உன் சரீரத்தினால அவனை என்ன பண்ணணும், உன் நன்மை அவனுக்கு கொடுக்கணும். இதுதான் நீ கடனாளியா இருக்க, புரியுதா? வெளிப்பாடை பெற்ற நீ இப்ப நீ அவனுக்கு சரீரத்தால நன்மை செய்யணும்பா அப்படின்னு சொல்றாரு. இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமா ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பானியாவுக்கு போவேன். நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். மேலும் சகோதரரே, தேவசித்தத்தினால் நான் சந்தோஷத்தினுடைய உங்களிடத்தில் வந்து உங்களோடு இளைப்பாறும்படியா யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கும்படிக்கும் நான் எருசலேமிலே பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் நான் ஒண்ணு பண்ண போறேன்ப்பா. ஒரு தர்ம சகாயம் யாருக்கு? எருசலேமில் இருக்க பரிசுத்தவான்களுக்கு, அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களிலே நான் போராடுறது போல நீங்களும் என்னுடைய கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு நிமித்தம் ஆவியானுடைய அன்பு நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சமாதானத்தின் தேவனே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். பவுல் என்ன சொல்றான்னு புரியுதா? நான் ஒரு ஊழியத்துக்கு போறேன், அந்த ஊழியத்துல நான் உங்களுக்கு உதவி செய்ய போறேன், நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், நீ செய்யணும், நீ என் கூட மினிஸ்ட்ரி பார்ட்னர் ஆகு, பங்காளர் ஆகுன்னு சொல்றாரு. ஆனா இந்த டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்ட்னர், மினிஸ்ட்ரி பார்ட்னர், இல்லாட்டி நீங்க எங்க கூட பங்காளர் ஆகுங்க அப்படின்னு சொல்றது கேள்விப்பட்டிருப்பீங்களா?
பவுல் இவங்களுக்கு சொல்றான், நான் ஒரு விஷயம் செய்ய போறேன். நான் கூட சில இடங்களுக்கு போகும்போது சொல்லுவேன்ல, சில நேரம் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்மாருக்கு செய்யும் போது சில விஷயங்களை சொல்லுவேன். அவங்க சில காரியங்கள் செய்யும் போது, நான் செய்ய போறேன், நீங்களும் உங்களுக்கும் இது ஒரு வாய்ப்பா கொடுக்குறேன். அப்ப ஏன்னா அந்த விஷயத்துல எங்க மேல இருக்க கிருபை உங்களுக்கும் வரும், நீங்க எங்க கூட பங்காளர் ஆகுங்க, இது மினிஸ்ட்ரி பார்ட்னர் ஆகுங்க அப்படின்னு பவுல் சொல்றாரு. இதெல்லாம் எழுதிக்கோங்க. 1 கொரிந்தியர் 16:1 இதுல தர்ம பணத்தை பத்தி சொல்லியிருக்கு. 1 கொரிந்தியர் 16:1. 2 கொரிந்தியர் 8:4 தர்ம ஊழியத்தை பத்தி சொல்லியிருக்கு. 2 கொரிந்தியர் 8:4. 2 கொரிந்தியர் 8:6 2 கொரிந்தியர் 8:6 தர்ம காரியத்தை பத்தி சொல்லியிருக்கு. 2 கொரிந்தியர் 8:7 தர்ம காரியத்தை பத்தி சொல்லியிருக்கு. 2 கொரிந்தியர் 8:19 தர்ம காரியத்தை பத்தி சொல்லியிருக்கு. தர்ம பணம் நான் கொண்டு போகணும். 2 கொரிந்தியர் 8:20 தர்ம பணத்தை பத்தி சொல்லியிருக்கு. 2 கொரிந்தியர் 9:1 பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை, ஏன்னா அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். 2 கொரிந்தியர் 9:1. 2 கொரிந்தியர் 9:5 2 கொரிந்தியர் 9:5 ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்க உங்க தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாயிருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதுக்கு சகோதரர் ஏவி. 2 கொரிந்தியர் 9:12 இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடையை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்கிறதும் அல்லாமல், தர்ம பணம் சேர்த்து அதை கொடுக்கிறது பரிசுத்தவான்களுடைய குறைய நீக்கி தேவனை ஸ்தோத்தரிக்கிறதுக்கு ஏதுவான சம்பூர்ண பலனுள்ளதா இருக்கும். 2 கொரிந்தியர் 9:13 எபிரேயர் 13:16 அன்றின் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்க. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் எப்படியா இருக்கிறார்? பிரியமா இருக்கிறார். சில வசனங்கள் இருக்கு, அதுகளை நாங்க பிறகு பார்ப்போம். இப்ப இவ்வளவு நேரம் இன்றைக்கு நான் பேசினதுல ஒரு லெவல். இப்ப இதை நான் திரும்ப உங்களுக்கு 6/7/8 இதை கண்டினியூ பண்ணுவேன். இப்ப இந்த முறை வரைபடம் கொடுத்தேன் உங்களுக்கு. இருதயத்தின் காரியங்களை காட்டினேன், லெவல்ஸ மேலோட்டமா காட்டினேன் பிக்சர் மூலம், அப்பா மகன் பிக்சர் மூலம். அப்புறம் 2வது நான் காட்டினேன் உங்களுக்கு வரைபடம் 3 காலம். அடுத்த வாரத்துல கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த வாரம்னா அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணுவோம். அந்த இருதயத்தின் நிலையை காட்டினேன் தானே, ஒவ்வொரு நிலை, அந்த நிலையிட லெவல்ஸ காட்டுவேன். ஒரு 5-6 லெவல் இருக்கும், அதை அடுத்த கிளாஸ்ல காட்டுவேன். இந்த ஏபிசினா தேவ மனுஷனுக்கான பங்கு, தர்ம சகாயத்துக்கான பங்கு, சபையில சமநிலை பிரமாணத்துக்கு, ஊழியத்துக்கு, ராஜ்யத்தின் காரியங்களுக்கு, உலகளாவிய மக்களுக்கு அன்னதானம். பைபிள்ல எங்கெல்லாம் கொடுக்கறத பத்தி இருக்கோ அதெல்லாம் பிரிச்சு இதுல போடுங்க. அது நீங்க வளர்றதுக்கு நீங்க தான் பண்ணணும். இப்ப நான் அதை உட்காந்து ஒரு வசனமா காட்டினேன், இப்ப காட்டினதுக்கே இவ்வளவு நேரம் ஆச்சு. அப்ப தேவ மனுஷனுக்கு கொடுக்கணுமான்னு பார்த்தா பைபிள்ல இருந்து உங்களை ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரர்களா நடத்துங்க, நல்லா விசாரிக்கிறவங்க. தேவ மனுஷனுக்கு கொடுக்கணும்னு இருக்கு. இப்ப வர்ற நாட்கள்ல நாங்க பேசும் போதெல்லாம் எந்த ஒரு கிவிங் சப்ஜெக்ட் வந்தாலும் இந்த 3க்குள்ளேயும் நீங்க அடக்கிடலாம். இப்ப உங்களுக்கு அது புரிஞ்சுட்டா? ஏன்னா வெளிப்பாடு இல்லாம நீங்க கொடுக்குறீங்கன்னா அது நீங்க நிலையா கொடுக்க முடியாது, ஒரு காலத்துல நின்றும். வெளிப்பாடோட கொடுக்கிறது தான் உங்களுக்கு ஆசீர்வாதம், பிறனுக்கு ஆசீர்வாதம், நீங்க இன்னும் ஆசீர்வாதத்துல பெருகுவீங்க. ஆனாதான் கொடுக்கும் போது வெளிப்பாட்டோட நீங்க கொடுக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஒரு காலத்துல சும்மா அம்மா அப்பா போடுறாங்கன்னு நாமளும் பாக்கெட்ல இருந்து போய் போட்டு வருவோம். மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க, முன்னாடி போய் போட்டுட்டு வராங்க, நான் நின்றா எனக்கு அவமானம் ஆகிரும் அப்படின்னு சொல்லி மத்தவங்க பார்த்துட்டு இருக்கும் போது ஏதோ போட்டு கொடுத்துட்டு வருவோம். இப்படி எல்லாம் என்ன பண்ணோம்? கட்டாயம், விசனம், இந்த மாதிரி இருதயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா வெளிப்பாட்டுல இருந்து நாம கொடுக்கும்போது அதுதான் ஜீவனா இருக்கும், அதுதான் தொடர்ந்து செய்ய முடியும். அதுல முதலாவது சீட் ஆஃப் சேரிட்டின்னு சொல்லியிருந்தோம். தான தர்மங்கள் செய்தல்
ஈகை என்னும் விதை அப்படின்னு. இப்ப அந்த விதை இந்த 3 காலம்ல எதுல அடங்கும் அப்படின்னு உங்களுக்கு இப்ப தெரியும். அதுலதான் சேரிட்டி. அப்படி நீங்க செய்யும் போது தேவன் உங்களுக்கு கடனாளி ஆகிறாரு. அப்படி டு மேக் காட் இன்டு யுவர் லோன் அப்படின்னு. சீடு அது முதலாவது சேரிட்டி. அது இந்த 3லையும் ஒண்ணுக்குள்ள நீங்க பொருத்தலாம். ரெண்டாவது சீட் ஆஃப் பார்ட்னர்ஷிப், பங்காளராகிறதுக்கான விதை. அது இந்த காலம்ல எதுன்னு இப்ப உங்களுக்கு தெரியும். விஷன் பார்ட்னரிங் சீட், ஸ்பெஷலைஸ்டான இந்த கிரேஸ்ல நீங்க பங்காளர், ஒரு தரிசனத்தில் பங்காளா இருக்கும் போது அதன் கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. தேவ ஊழியருடைய வாழ்ல பங்காளர் ஆகும் போது அந்த கிருபையை நீங்க பெற்றுக்கொள்கிறீங்க. அது எந்த வெளிப்பாட்டை உடையதா இருக்கோ அந்த வெளிப்பாட்டின் கிருபையில பங்காருங்க. மற்றது சீட் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங், நன்றி செலுத்துவதற்கான விதை. தேங்க்ஸ் கிவிங் சீட், டு ஆல்வேஸ் ரிமெம்பர் காட் ஃபெய்த்ஃபுல்னஸ் அலாங் த ஜர்னி. இந்த பயணத்துல அவர் உங்களுக்கு எவ்வளவு நல்லவராய் இருந்தாரு என்று உணர்ந்து கொடுக்கிற விதை. அது 3ஆவதா. அப்புறம் சீட் ஆஃப் ஹானர், கனப்படுத்துதல் என்னும் விதை. ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு வெளிப்பாடு உங்க வாழ்க்கையை மாற்றிட்டுனா, அவரை எந்த நாமத்தின் நிமித்தம் நீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ அதனால பலன், அதுதான் கனப்படுத்து. இதெல்லாம் அடுத்த இதுல நான் சொல்லுவேன், இதுல லெவல்ஸ்ல சொல்லுவேன். அப்புறம் ஃபெய்த் சீட், trusting God as your life source to expand your life boundaries. உங்க வாழ்க்கையில பிள்ளைகளை பெரிதாக்கும்படி பிதாவையே நம்பி கொடுக்கிறதான ஒரு விதை. இந்த 5 சீடும் இந்த 3 காலம்லயும் நீங்க பொறுத்துடலாம். எலியாவுக்கு கொடுத்தத எந்த காலம்ல போடுவீங்க? எலிசாக்கு கொடுத்ததை இதுல போடுவீங்க. ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு கொடுத்தது, இதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா இனியை தூக்கி தூக்கி போட்டுடலாம். இப்ப நம்ம இருதயத்துல எப்படி இருக்குன்னா, சிலர்கிட்ட கேட்பேன் எதுக்கு நீங்க பயப்படுறீங்கன்னு. சிலர் சொல்லுவாங்க இந்த பொண்ணு விஷயம், கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி கல்யாணம் கட்டணும்னு. சிலர் சொல்லுவாங்க, ஆண்களே சொல்லுவாங்க, ஆண்கள் விஷயத்துல எனக்கு பயம் இருக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க. அதுல சிலர் சொல்றது பண விஷயத்துல. ஏன்னா பெண், பொன், மண் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சமுதாயத்துல. இதுகள் தான் நமக்கு இடரலா இருக்கும். சிலவங்க பணத்தை பத்தி சொல்லுவாங்க, சிலவங்க பொண்ணு சொல்லுவாங்க, சிலவங்க சொல்லுவாங்க எனக்கு அதிகமா இப்ப லட்சங்கள் வருது, என்னால உண்மையா இருக்க முடியுது ஆண்டவருக்கு. பாஸ்டர் சொல்றது, எனக்கு கோடிகள் வரும்போது நான் எப்படி உண்மையா இருப்பேன் நான் எனக்கு தெரியல, என் ஆஸ்திகள் இன்னும் பெருகும் போது பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு கொண்டு சொல்றேன், அதுக்கு ஒரு வழி வச்சிருக்காரு பிதா. கொடுப்பதுதான். எவ்வளவு ஐஸ்வர்யவனாக நீங்க ஆனாலும் கொடுப்பதும் பகிர்ந்தளிப்பதும் உங்ககிட்ட இருந்துட்டு இருந்துச்சுன்னா, பணத்தை குறிச்சு ஆஸ்தியை குறிச்சு நீங்க பயப்படவே தேவை. அத நீங்க உங்களுடைய ஒரு வேல்யூஸா நீங்க வச்சுக்கணும். அதுல நீங்க வீழ்ச்சி காண மாட்டீங்க. ஏன்னா உங்க ஆசை அந்த ஐஸ்வர்யத்தின் மேல இருக்கும்போதுதான் நீங்க பயப்படணும். உங்க அஸ்திபாரம் அவர். அதுல இருந்து தாராளமாய் கொடுப்பதும் பகிர்ந்தளிப்பதும் இருக்கும்போது